ஜோசியர் ஒருவரின் ஆலோசனைப்படி அவர் இசைப்பிரியாவை கடத்தி சென்று இரண்டாம் திருமணம் செய்து கொள்ள திட்டமிட்டு இருந்ததாக கூறப்படுகின்றது. குற்றம் சாட்டப்பட்டுள்ள அண்ணாமலைக்கு மாடக்குளம் இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கிடைக்க இருந்ததாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அப்ப எனக்கு சீட்டு கிடைக்காது ஆபீசர்? நல்ல கட்சியா இருந்தா உங்களுக்கு சீட்டு கிடைக்காது. நீங்க வேற ஆபீசர், எந்த நேரத்துல என்ன பேசுறதுன்னு தெரியாம இப்ப முதல்ல பணிக்கருக்கு போன் பண்ணி என்ன பண்ற பாருங்க. அண்ணாமலை இருங்க, என்ன பண்றீங்க? இந்த போனை மட்டும் நீங்க ஆன் பண்ணீங்கன்னா போலீஸ் உங்களை ட்ராக் பண்ணிடுவாங்க. விளையாடுறீங்களா நீங்க? யோ, அந்த போனை குடியா. பணிக்கருக்கு வேற நம்பர் இருக்கா? இருக்கு. வேற நம்பர்னா எப்பவும் பேசுற நம்பர் இல்ல. இருக்கு. இருக்கா? இருக்கு. இந்தாங்க, பண்ணுங்க. என்ன காரியம் பண்ண பாத்தீங்க? ഹലോ പണിക്കര, ഞാൻ അണ്ണാമല പേசுறேன். പറയൂ. விஷயம் தெரியுமா பணிக்கர? എന്താ എല്ലാ മലയാള പത്രങ്ങളിലും നിങ്ങൾ ന്യൂസ് വന്നിട്ടുണ്ട്. அப்புறம் வாயில நல்லா வந்துரும். மந்திரி பதவி கிடைக்கும், மந்திரி பதவி கிடைக்கும் சொன்னீங்க. இப்ப எனக்கு எந்த சீட்டுமே கிடைக்காது போல இருக்கு. நான் பாட்டுக்கு செவனேன்னு இருந்தேன். அப்படியே இருந்திருந்தாலும் சீட்டு கிடைச்சிருக்கும். நீங்க சொன்னீங்களே அந்த பொண்ணை கடத்தினேன். இப்ப என் பேரும் நாரி போச்சு. எம்எல்ஏ சீட்டு கிடைக்காது போல இருக்கு. ദേഷ്യപ്പെടണ്ട, ദോഷ ശാന്തി കഴിഞ്ഞോ? அதுக்குள்ளதான் போலீஸ் வந்துருச்சே. எங்க போய் கழிக்கிறது தோஷ சாந்திய? இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தான்னு வச்சுங்க, என்ன காலோட கழிய விட்டுருப்பானுங்க. പേടിക്കണ്ട, ഇപ്പോഴും പ്രശ്നമൊന്നുമില്ല. തിരിച്ചു ആ പെണ്ണിനെ പൊക്കിക്കൊണ്ടുവരൂ. மீண்டும் ஒரு சமயம் நோக்கி தரேன் ഞാന്. அப்படியா சொல்றீங்க? அதே. சரி சரி, அந்த பொண்ணை மறுபடியும் தூக்கிட்டு வந்துட்டு அப்புறமா நான் உங்களை கூப்பிடுறேன். ஓகே, ஆயிக்கோട്ടെ. இந்தாங்க ஆபீசர் சார், மறுபடியும் அந்த பொண்ணை தூக்கிட்டு வர சொல்றாரு பணிக்கரு. இது எப்படி? சரிம்மா, இல்ல வாங்க. பக்கத்துல போயிட்டு வரேன்னு சொன்னீங்க. இவ்வளவு நேரம் எங்க போயிட்டு வரீங்க? நாங்க ஜெயிலுக்கு போய் அப்பாவை பார்த்துட்டு வரோங்க. நீங்க உயிரோட தான் இருக்கீங்கன்னு சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டாருங்க. ஓஹோ. இசைய இவருக்கு கல்யாணம் பண்ணது, ரத்னா வந்து அவளை கூட்டிட்டு போனது எல்லாத்தையுமே சொல்லிட்டோம். அப்பா என்ன சொல்றாருன்னா, இசைங்கிறவ எம்எல்ஏ பொண்டாட்டி, அந்த உரிமையை விட்டு கொடுக்காம அவளை தூக்கிட்டு வந்துடுங்கன்னு சொல்றாருங்க. அவளை வெளியே விட்டா எனக்கு எதிராக சாட்சி சொல்லிட்டு தெரிவா. அவளை தூக்கிட்டு வந்தாதான் எல்லா பிரச்சனையும் தீரும். என்ன சார்மா, அவர் சொல்ற மாதிரி தூக்கிடலாமா? அதுக்கு என்னங்க கழுத, பாட்டை மாத்து தூக்கிட்டு வந்துட்டா போச்சு. அப்புறம் என்ன அண்ணாமலை, சேர்மா இருக்கும்போது எதுக்கு நீங்க கவலை பண்ணோம்? சொன்ன மாதிரி தூக்கிடுவான். சார், தூக்குறதெல்லாம் இவர் நல்லா தான் தூக்குவாரு. ஆனா கொண்டு வந்து சேர்க்கறதை இவர் ஒழுங்கா கொண்டு வந்து சேர்ப்பாருன்னு அவரே சொல்லுங்க. யார பார்த்து என்னடா பேசுற? ராஸ்கல், ஒரு சல்லிப்பையில கூட்டிட்டு வந்து நடு வீட்டுல உட்கார வச்சா இப்படிதான்டா பேசுவேன். வாய மூடிக்கிட்டு இரு, இல்லைன்னா பொழந்துருவேன் உன்னை. தேவையில்ல படிக்காதீங்க சார். நீங்க எவ்வளவு அடிச்சாலும் என்னால திருப்பி அடிக்க முடியாதான். வேணா என்ன அடிச்சுக்கோங்க, ஆனா வார்த்தையை மட்டும் விட்டுறாதீங்க. அப்புறம் நானும் பதிலுக்கு பேசுற மரியாதை கெட்டு போயிடும். ஏய், ஓவரா பேசாதடா. சார், நான் இவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் சார். அதுக்கு இவரால பதில் சொல்ல முடியுமான்னு சொல்லுங்க சார். அப்புறம் தெரியும் யார் உண்மையை பேசுறாங்க. டேய், என்னடா கேட்கணும்? பெரிய மனுஷன் எனக்கு எதிராக தூண்டி விடுறியா? கேளுடா, என்னடா கேள்வி? யோ, அந்த 15 கூட உன் வீட்டுல தானே பதுக்கி வச்சிருக்கேன், சொல்லியா? என்ன முதலாளி, பேய் அரைஞ்ச மாதிரி உம்முன்னு முழிக்கிறீங்க? அந்த பணத்தை உங்க வீட்டுல தான் பதுக்கி வச்சிருக்கீங்க நான் சொல்றேன். ஆமான்றீங்களா இல்லன்றீங்களா? துரோகி, நம்பிக்கை துரோகி.
சார் சார் மன்னிச்சிருங்க சார். சிவராமன் மூலமா பணத்தை எடுத்து நான் தான் என் சம்சாரத்துக்கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன். தூ, வெக்கமா இல்ல உனக்கு? நேரு வழியில தொழில் செய்யறவனுக்கு சகல சட்ட பாதுகாப்பு இருக்கு. கிரிமினல் வேலை செய்யறவன் என்னைய செய்வான்? ஏதாவது பிரச்சனைனா கோர்ட்டுக்கு போக முடியுமா? கிரிமினல் வேலை செய்யறவனுக்கு தான் மத்தவங்களை விட நேர்மை ரொம்ப முக்கியமா இருக்கணும். நம்புறவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. என் கூடவே வந்து பணத்தை எல்லாம் தேடுற மாதிரி நடிச்சியா? இப்ப என்னாச்சு? அந்த பணத்தை எங்கேயும் மாத்தவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. எல்லாமே நாசமா போச்சா? சார், அந்த பணத்துக்கே நான் தான் சார் ஐடியா கொடுத்தேன். அவ்வளவு பணம் கிடைச்சும் மொத்த பைசா கூட பிரயோஜனமா பண்ணிட்டேன். இந்த சரிடா, விடு. உனக்கு வேற ஏதாவது வழியில நான் பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். கொஞ்சம் பொறுமையா இரு, புரியுதா? சரிம்மா, பண விஷயத்துல நீ ஃப்ராடு பண்ணாலும் மத்த விஷயத்துல உயிருக்கு துணிஞ்சு நீ என் கூடவே இருந்த. அதனால உன்னை இந்த தடவை மன்னிச்சு விடுறேன். சேர்மா கையில இருக்கிற செல்லாத நோட்டை வச்சுதான் கிருஷ்ண விட்டு கல்யாணத்தை நிறுத்த. அந்த பணத்தை கொண்டு வந்து ஐயாவு மூலமா கிருஷ்ணனோட லாரி ஆபீஸ்ல வைக்கிறோம். நாமளே இன்கம் டாக்ஸுக்கு தகவல் கொடுக்கிறோம். கிருஷ்ண அரெஸ்ட் ஆவான், கல்யாணம் நிக்கி. இந்த குழப்பத்துல இசையை கடத்தி கொண்டு வந்து அண்ணாமலை கிட்ட கொடுக்கிறோம். அவர் இசையை பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போய் சிறை வச்சிருவாரு. மேற்கொண்டு எந்த விவகாரமும் வராம ஒரு நல்ல வக்கீல அவரே ஏற்பாடு பண்ணிக்கிட்டோம். ஜெயிலுக்கு போற கிருஷ்ணனை அங்கேயே வச்சு தீர்த்து கட்டுற வேலைய மாமாவும் ராமும் பார்த்துக்குவாங்க. அப்புறம் கீதாவும் நந்தினியும் உமா வீட்டுக்கு போய் ஆறுதலா பேசி பேசி சீக்கிரமே பிரபா நந்தினி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணட்டும். ஆபீசர், உங்களை மாதிரி அதிகாரிகளோட கிரிமினல் தனத்துக்கு முன்னாடி எங்களை மாதிரி அரசியல்வாதிங்க நிக்க கூட முடியாது. ரொம்ப டென்ஷனா தான் இருந்துச்சு. எப்படியோ இசை கிடைச்சது சந்தோஷமா இருக்கு. வீட்டுல எல்லாருக்கும் பைத்தியம் முடிக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. கல்யாணத்தை தள்ளி வைக்கிறதா அப்படின்னா என்ன காரணத்தை சொல்றது? இதுக்கு நடுவுல இசை எங்க இருக்காளோ, அவளுக்கு என்ன ஆச்சோன்னு ஷோ எவ்வளவு டென்ஷன் தெரியுமா? பா நெட்டாச்சு ஓரமா நிப்பாட்டுங்க. ஏன் நிப்பாட்டுங்க? எதுக்கு? ஏய், என்ன வந்திக்கா? மா வாமா, அந்த பெட் கடை வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். ஏய், பாவண்டி மாப்பிள்ள, அவர் எங்க அவசரமா போயிட்டு இருக்காரோ தெரியல. அவரை நிறுத்தி வச்சுட்டு ஏண்டி இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க? வேண்டாண்டி, அப்புறமா பார்த்துக்கலாம், விடு. அப்புறம் வந்தாலும் நம்ம ஆட்டோல தானே வரணும். இல்ல இல்ல பரவாயில்ல சார், வாங்க போயிட்டு வரலாம். வீட்ல ஒரு பழைய பெட் இருக்கு. அந்த பழசை எடுத்துக்கிட்டு புதுசு மாத்தி கொடுக்கணும். மேல எவ்வளவு வருதோ அதை நாங்க கொடுத்துடுறோம். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், தயவு செஞ்சு ஆளை விடுங்க மேடம். இப்ப நான் என்னங்க கேட்டேன்? பழைய பெட் எடுத்துக்கிட்டு புதுசு மாத்தி கொடுங்கன்னு தானே கேட்டேன். முடியும்னா முடியும்னு சொல்லுங்க, இல்லைன்னா முடியாதுன்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு என்னை ஏங்க இப்படி அவமானப்படுத்துறீங்க? ஐயோ, கோச்சிக்கிடாதீங்க மேடம். நான் முன்னாடி பழைய பெட்டை மாத்தி கொடுத்துக்கிட்டு தான் இருந்தேன். 2 வாரத்துக்கு முன்னாடி நான் பட்ட பாட்டுல பழைய பெட்டை மாத்திர வியாபாரமே வேணான்னு விட்டேன் மேடம். ஏன் அப்படி என்ன பிரச்சனை? அதே கேக்குறீங்க மேடம்?
வலசரவாக்கம் அன்பு நகர்ல ஒரு பழைய பெட்டை எடுத்துக்கிட்டு புது பெட்டு மாத்தி கொடுத்தேன். உடனே கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணோட அம்மாவும் புருஷனும் வந்தாங்க. அந்த பெட்டு ராசியான பெட்டு, தெரியாம என் பொண்ணு மாத்திட்டா, நாங்க காசு தரோம், அந்த பெட்டை திருப்பி கொடுங்கன்னாங்க. நான் அதை அம்பத்தூருக்கு லோடு ஏத்தி அமிச்சிட்டேன். அந்த வண்டியை துரத்திக்கிட்டு போய் என்ன பண்ணாங்களோ ஏது பண்ணாங்களோ தெரியல. அந்த பெட்டு குடோனுக்கு வரல. வண்டியில இருந்து அறுந்து விழுந்து லோட்ல ஏகப்பட்ட லாஸ் எங்களுக்கு. சரி, அதுக்கு ஏதாவது பணம் கேட்கலான்னு போனா அந்த பெட்டுக்குள்ள 2 கோடி ரூபாய் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. நீ எப்படிமா 2 கோடி ரூபாயை கொடுத்த கடனை அடைச்ச? ஏன்னா பணம் உங்கள்டா, அந்த பெட்டு உங்கள்டா. அப்புறம் என்னாச்சு? அந்த மாமியாரும் மருமகனும் ஏதோ கோல்மால் பண்ணி பெட்டுக்குள்ள பணத்தை பதுக்கி வச்சிருந்திருக்காங்க. அது அந்த பொண்ணுக்கும் வீட்டு ஐயாவுக்கும் தெரியல. அந்த ஐயா பெல்ட்டை கழட்டி பொண்டாட்டியும் மருமகனையும் அடி பின்னு எடுத்துட்டாரு. நாய் துரத்துற மாதிரி நான் ஓடியாந்துட்டேன். அந்த அம்மா பேரு ஈஸ்வரி தானே? பேர்லாம் தெரியலமா. அந்த அன்பு நகர்ல எனக்கு தெரு பேர்லாம் தெரியல. 3வது தெருல முக்கு வீடு. தேங்க்ஸ்ண்ணா. ஏன் மதிகா, இப்ப எதுக்கு ஈஸ்வரி ஏத்த மேல சந்தேகப்படுற? உங்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்லல. உங்களுக்கு நான் கொண்டு வந்து கொடுத்த 2 கோடி ரூபாய் ரோட்ல கிடந்த ஒரு பெட்ல இருந்துச்சு. இந்த ஆள் சொல்ற கதையெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஈஸ்வரியும் ஜம்புவும் தான் அந்த பணத்தை வச்சிருக்கணும். அவங்களுக்கு ஏதுடி அவ்வளவு பணம்? ஐயாவு அப்பா வீட்டுக்கு முன்னாடி தானே கார்ல இருந்து 2 கோடி ரூபாய் காணாம போச்சு. அப்போ அந்த 2 கோடியை இவங்க தானே எடுத்திருப்பாங்க. சரி, எப்படி இருந்தாலும் அந்த படம் நம்ம கைக்கே வந்துருச்சுல. இதை இதோட விட்டு வேண்டியதானே மதிகா? அது எப்படி விட முடியும் நட்ராஜ்? எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்காங்க. இதையெல்லாம் சும்மா விடலாமா? மதிகா, இதை பத்தி மேற்கொண்டு விசாரிச்சா அது ஐயா அம்மாவுக்கு தான் தர்ம சங்கடம். அது அம்மாவும் அப்பாவும் கூட விரும்ப மாட்டாங்க. நம்ம என்ன போலீஸ்ல கேஸா கொடுக்க போறோம்? என்ன நடந்துச்சுன்னு அவங்க கிட்டயே விசாரிக்க போறோம். அப்பதானே இன்னொரு தடவை இந்த தப்ப பண்ண மாட்டாங்க. ஏய், மாப்பிள்ள சொன்னா எல்லாம் சரியா தாண்டி இருக்கும். நீ ஏண்டி அவரை கட்டாயப்படுத்துற? நீ கொஞ்சம் சும்மா இருமா. இதுல ஏதாவது பிரச்சனை வந்தா மாமா கிட்டயும் அத்தை கிட்டயும் நான் பேசிக்கிறேன். சரியா? வாங்க நட்ராஜ், வண்டி எடுங்க. வாமா நட்ராஜ், வாங்க. இந்தாங்க. யாருங்க நீங்க? இல்ல, நான் இசையோட ஃப்ரெண்டு. அதான் அவளை பார்க்கலான்னு வந்திருக்கேன். அப்படியா? இசை இருக்கால்ல? எங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணுதான். வாமா. போங்க மேடம், போமா. என்னங்க போலீஸ் எல்லாம்? வேணான்னு தான் சொன்னேன். ரத்னா சார் தான் இவங்களை வற்புறுத்தி இங்க இருக்க வச்சுட்டு போயிருக்காரு. நீ உள்ள வாமா. வா வாமா. இசை என்ன பண்றாங்க? மண்டபத்துக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காமா. பாவம், இந்த மாதிரி நேரத்துல அவ அம்மா இருந்திருந்தா பொண்ணு நகர விடாம எல்லா வேலையும் அவ செஞ்சிருப்பா. புரியுதாங்க. நீங்களே இந்த மாதிரி பேசி அவ மனசை கலங்க வச்சிடாதீங்க. அவகிட்ட பேச முடியாததுனால தானமா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். என்ன சொல்றதுன்னு தெரியல அங்க. நான் போய் அவளை பார்த்துட்டு வரேன். அவ எங்க இருக்கா? ரூம்ல இருக்காமா. ட்ரெஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சிட்டேன். இந்த சோப்பு, பிரஷ், பேஸ்ட், அப்புறம் என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும் ஒரு கவர்ல போட்டு பத்திரமா வச்சுக்கோங்க. அங்க வந்து யார்கிட்டயும் கேட்க கூடாது, சரியா? சரிக்கா. இசை, வா நந்தினி, ஒரு நிமிஷம் இரு. ஏய், இந்தாங்க, இது எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த ரூம்ல வைங்க. கொடு. வா. என்னாச்சு? ஏய் நந்தினி, என்னாச்சு? எது கழற? என்ன பாரு, இங்க பாரு. நந்தினி, இங்க வா, உட்காரு. என்னாச்சு? ஏன் அழற? ஒண்ணு போய் எதுக்கிட்ட கடத்தின அந்த ராஸ்கல்? அதுக்கு அழற? அதான் முடிஞ்சு போச்சே, விடு. இப்ப எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க? என்னால தாங்க முடியல இசை. எங்க கல்யாணம் நின்னு போயிடுமோ நான் ரொம்ப பயந்துட்டேன் இசை. இதுவே வேற ஒருத்தரா இருந்தா இந்த கல்யாணம் நின்னு போய் தான் இருக்கும். 10,000 பேரை கொண்டு போர்ல ஜெயிச்சு ராவணன் கிட்ட இருந்து சீதையை மீட்டு வந்த ராமனே
யாரோ சொன்னாங்கன்னு அவளை தீ குளிக்க சொல்லலையா? ஆனா பிரபா என்ன தேடினதுல இருந்து இப்ப வரைக்கும் எனக்காக உறுதியா நிக்கிறான் நந்தினி. அவனை நீ எனக்காக விட்டு கொடுத்தேன்னு நினைக்கிறப்போ சந்தோஷமாவும் இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் தப்பு பண்ணிட்ட மாதிரி தோணுது. இப்படிலாம் பேசி என்னை தியாகி ஆக்கிடாத இசை. நான் செஞ்சது ஏதோ ஒரு சாதாரண விஷயம். அவன் விரும்பின பொண்ணுதான் அவன் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னதுல நான் என்ன தியாகம் பண்ணிட்டேன்? அவனை ஒரு காலத்துலயும் உனக்கு விட்டு கொடுக்க மாட்டேன்டி. சார் யார் சார் நீங்க? ஏன்பா இவர்தான் இப்ப கல்யாண மாப்பிள்ள. நீங்க சாரி சார், நீங்க போங்க. மாமா வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க மாமா. உட்காருங்க, உட்காருங்க மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள இந்த நேரத்துல? ஒன்றும் இல்லை மாமா, இசையை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அக்காவை கூப்பிடுப்பா, மாப்பிள்ள வந்திருக்காருன்னு சொல்லு. மாப்பிள்ள ஏதாவது முக்கியமான விஷயம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. அக்கா பிரபா மாமா வந்திருக்காரு. பிரபாவா? வா நந்தினி. வா பிரபா, என்ன இப்போ எங்க வந்திருக்க? நீங்க பேசிட்டு இருக்க, நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். வாமா பாப்பா. சரிப்பா. வீட்ல எல்லாரும் கிளம்பிட்டாங்களா? கிளம்புறதுக்கான வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அதுக்குள்ள ஒரு சின்ன குழப்பம். குழப்பமா? என்னாச்சு பிரபா? எங்க கவிதா அன்னைக்கு ESP பவர் இருக்கு. பின்னாடி நடக்க போற விஷயம்லாம் பிரம்ம மாதிரி வரும். இப்போ அவங்களுக்கு ஒரு பிரம்ம மாதிரி வந்துச்சா? நான் மணக்கோலத்துல உட்காந்துருக்கேனா, நீயும் மணக்கோலத்துல படி இறங்கி வரியா? நந்தினியும் ஒரு பக்கம் அதே மாதிரி படி இறங்கி வராளா? உனக்கு தாலி கட்டினது என்ன மாதிரி இல்லைங்கிறாங்க. அப்புறம் நம்ம கண்ணை யாரோ அடிச்சு மயங்கி விழறானா, போலீஸ்லாம் வேற வந்துச்சுன்னு சொன்னாங்க. அம்மா ரொம்ப பயந்து போயிருக்காங்க இசை. பிரபா, ESP பவர் பத்திலாம் இன்னும் யாரும் விஞ்ஞான ரீதியா நிரூபிக்கல. அன்னைக்கு இந்த மாதிரி தோணுது, சிலது நடந்திருக்கே. எதை பத்தியாவது அளவுக்கு அதிகமா யோசிச்சுட்டு இருந்தா அது நடந்த மாதிரி சிலருக்கு தோணும். அதுல சிலது சாதாரணமா நடந்துடும், அவ்வளவுதான். அதுக்காக அவங்களுக்கு தோன்றது எல்லாமே நடக்கணும்னு அவசியம் இல்லையே. பிரபாவுக்கு இன்னும் அந்த பயம் போல இருக்கே. நீ இங்கேதான் இருக்கியா? ஆமா, இசையை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஓ, டீ எடுத்துக்குமா. தேங்க்ஸ் அங்கிள். மாப்பிள்ள டீ. தேங்க்ஸ் மாமா. உட்காருங்க மாமா. அப்பா, கவிதா அக்காவுக்கு ஏதோ ஒரு பிரம்ம வந்துச்சா? நீங்க பேசினது எனக்கும் காதல விழுந்ததுமா. மனித மூளை ரொம்ப வினோதமானது. அண்ட சராசரங்களை பத்தி ஆராய்ச்சி பண்ணது மனுஷன். ஆனா இத பத்தி இன்னும் யாராலையும் முழுசா கண்டுபிடிக்க முடியல. இந்த மாதிரி வரத முன்கூட்டியே சொல்ற விஷயங்களை சுவாரஸ்யமா எடுத்துக்கலாமே தவிர அதுக்காக பயப்படக்கூடாது. கவிதாவுக்கு அப்படி ஒரு பவர் இருக்கு. அவ சொல்றது நடக்குங்கிறது நாளைக்கு காலையில உங்களுக்கு தெரியும்.
அரசியல் மாற்றம் எப்படி நடந்துச்சு? எதிர் துருவம் ரெண்டும் ஒன்னா சேர்ந்து வருது. இவங்க 2 பேரும் சேர்ந்ததே தப்பு. இவங்க ஏன் நம்ம வீட்டுக்கு வராங்க? அத்தை, நம்ம மேல போய் நின்னு என்ன நடக்குதுன்னு ஒளிச்சு கேட்போம் போங்க. மாமா மாமா இங்கே நில்லுங்க. அடடே வா நடராஜ், வாமா வந்திகா, வாங்க உட்காருங்க. சுமதி வரேன்பா. உட்காருங்கம்மா. வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சுமதி காஃபி போட்டு எடுத்துட்டு வாமா. கிருஷ்ணனும் உமாவும் ராமேஸ்வரம் போய் வேண்டிக்கிட்டது வீணா போல. பிரபா கல்யாணத்துல நம்ம நடராஜ் தனியா நிப்பானேன்னு உமாவும் கிருஷ்ணனும் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க. இப்ப அவங்க 2 பேரும் நிம்மதியா இருப்பாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நடந்தா சந்தோஷம் தானே. இப்ப ஏதோ ரோட்ல பார்த்தோம், ஆட்டோவுக்கு சில்லறை இல்லைன்னு பாவம் பார்த்து வீட்டுல கொண்டு வந்து விடுறேன்னு சொல்லி மாப்பிள்ளை கூட்டிட்டு வந்தாரு. அப்படியே போற வழியில ஒரு 8 உங்களையும் பார்த்துட்டு போலாமேன்னு வந்தோம். அப்படிதாம்மா, நல்லது நடக்க போதுங்கிறதுக்கு இத ஒரு அறிகுறியா எடுத்துக்க வேண்டியதுதான். அத்தை, இவங்க ஏதோ ஒரு காரணமா தான் வந்திருக்காங்க. ஆனா மூட்டை அவுக்க மாட்டேங்கிறாங்களே அத்தை. ஒருவேளை கல்யாணத்துக்கு பணம் பத்தல, வீட்டு பத்திரத்தை கூட நகையை கூடன்னு கேட்க வந்திருப்பாங்களோ? அப்படிலாம் ஒண்ணு தெரியலையே அத்தை. வாங்க முதல்ல போய் ஜோதியில ஐக்கியமாயிடுவோம். வாங்க. ஓகே ஓகே, கீழே போலாமா? முன்னாடி போங்க. வா சீக்கிரம் வா. யோ, அவசரப்பட்டு எதுவும் பேசிடாத. வாங்க வா நடராஜ், எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேன். எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? நேரத்துக்கு மாத்திரையெல்லாம் சரியா சாப்பிடுறியா? சாப்பிடுறேன். சொல்லு நடராஜ். அது ஒண்ணும் இல்ல மாமா, சும்மா தான் வந்தோம். இப்ப ஏன் தயங்குறீங்க? சொல்லுமா. லோடு ஏத்திட்டு போன குட்டியானையில இருந்து ஒரு பெட் விழுந்துருச்சுப்பா. அதுக்குள்ள யாரோ பதுக்கி வச்சிருந்த பணத்தை நான் கொண்டு வந்துதான் அந்த கோபாலகிருஷ்ணனோட கடனை அடைச்சேன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆமாம்மா, நீ பணத்தை கொண்டு வந்து கொடுத்தது எனக்கு தெரியும். ஆனா மத்த விவரத்தெல்லாம் நான் சரியா கேட்டுக்கல. இது வரைக்கும் தெரியலனா இப்ப தெரிஞ்சுக்கோங்கப்பா. சொல்லுமா. இப்போ நாங்க மணப்பாக்கத்துல இருக்க ஒரு பெட் கடைக்கு போனோம். வீட்ல இருக்க பழைய பெட்டை எடுத்துக்கிட்டு புது பெட் தரீங்களான்னு கேட்டதுக்கு அவர் அப்படியே அலறிட்டாரு. பிரியமானவள் பாத்தீங்களா? பிடிச்சிருக்கா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? இன்னும் இல்லையா? அப்ப உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியம், இந்த வீடியோ கீழே இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் ஆன்ல இருக்கான்னு பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க எங்களை தேடி வர வேணாங்க. டெய்லி நாங்களே உங்களை யூடியூப் மொபைல் ஆப் நோட்டிபிகேஷன்ல தேடி வருவோம். உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.